என்ன மன்னிச்சிடுறா கார்த்தி. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுடா. கார்த்திக், தன் பிள்ளையோட பசிய தெரிஞ்சுக்கிட்ட அம்மாவால மனசு புரிஞ்சிக்க முடியலையேன்னு அன்னைக்கு நீ என்கிட்ட கேட்டியே. என்னோட அகம்பாவத்தால அப்பா உன் மனசு என்னால புரிஞ்சிக்க முடியலடா. இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன மன்னிச்சிடுறா. டேய் கார்த்திக், ஒரு தாய்க்கு ரொம்ப கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? தம் புள்ள கிட்டே மன்னிப்பு கேட்கறதா. அந்த சூழ்நிலையில தான் உங்க அம்மா இருக்கா. நடந்த தப்ப உணர்ந்துட்டா. உங்க அம்மாவை மன்னிச்சிடுறா. கார்த்திக், உங்ககிட்டதான் அவளை மன்னிச்சிட. அப்பா, அம்மா தப்ப உணர்ந்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்க இல்ல என் மனசதான் புரிஞ்சுட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? ரெண்டுமே இல்லப்பா. என் மனசு புரிஞ்சவங்க மன்னிப்பு கேட்கல. என் காதல உணர்ந்து அதுக்காக ஒண்ணு வருத்தப்படல. ஸ்ரீநிதி செல்வின்னு தெரிஞ்சதுனால தான் பண்ண தப்புக்கு பரிகாரம் தேட முடியாம போச்சேன்னு தான் வருத்தப்படுறாங்க. இல்ல கார்த்திக், அப்படிலாம் எதுவும் இல்ல. அம்மா, மனசை தொட்டு சொல்லு. ஸ்ரீநிதி நீ தொலைச்ச செல்வி இல்லனா நீ இவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப? என் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிருப்ப நீ? என் கனவை காதலையும் நிறைவேற்றி வைக்காம உன் கௌரவத்தை தானே பெருசா நினைச்ச. இப்ப எங்க போச்சு உன் கௌரவம்? அதுக்கெல்லாம் சேர்த்து தானே நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கேன். நான் கௌரவத்தை பெருசா நினைச்சேன்தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப நான் அந்த மாதிரி இல்ல கார்த்தி. கார்த்தி, இதுக்கு மேல பல்லவி தண்டிக்கிறதுல எந்த விதமான நியாயமும் இல்லப்பா. ஏன் எதுக்குன்னு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். பல்லவி மனசு மாறிட்டா, அதுதானடா நமக்கு வேணும். கார்த்தி, இது பாரு, நான் ஸ்ரீநிதி எப்படியாவது கண்டுபிடிச்சு உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புடா. ஸ்ரீநிதியை கண்டுபிடிச்சிடலாம், ஆனா அவன் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டாளே. ஏன் கார்த்தி அப்படி சொல்ற? பின்ன என்னப்பா, ஸ்ரீநிதி தான் தெளிவா லெட்டர் சொல்லிட்டாளே, இனிமேல் எந்த காலத்துல எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க மாட்டேன்னு. இல்ல கார்த்தி, ஸ்ரீநிதியை ரொம்ப ஈஸியா சம்மதிக்க வச்சிடலாம். அதை நினைச்சு நீ கவலைப்படாத. ஸ்ரீநிதி சம்மதிச்சாலும் அவங்க பேரண்ட்ஸ் சம்மதிக்க மாட்டாங்கப்பா. முக்கியமா ஸ்ரீநாத் சம்மதிக்கவே மாட்டான். ஏன் அப்படி சொல்ற? என்ன காரணம்? அம்மா தான்ப்பா காரணம். என்ன சொல்ற கார்த்தி? ஸ்ரீநிதி எனக்கு லெட்டர் போட்டப்ப அதை படிச்சு இவங்க சும்மா இல்லப்பா. ஸ்ரீநிதி வீட்டுக்கு போய் கண்ணா பின்னா சத்தம் போட்டிருக்காங்க, ரொம்ப கேவலமா பேசியிருக்காங்க. இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் அவங்க எதுக்காக ஸ்ரீநிதி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க? சொல்லுங்கப்பா. பல்லவி, உன்னை பார்த்தா எனக்கே கோவமா வருது. ஏன் இந்த மாதிரி முட்டாள்தனமா நடந்துகிட்ட? மா மா, அழாதமா. இல்ல கார்த்தி, எதிரியாவே இருந்தாலும் அவங்க மனசு புண்படுற மாதிரி பேசக்கூடாதுன்னு நான் நல்லா உணர்ந்துட்டேனா. டேய், என்ன மன்னிச்சிடுறா. சரிம்மா, அழாத விடு. அப்பா சொல்லுங்கப்பா. என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுடா. என்னம்மா?
மீனாட்சி, என்னம்மா இது? என்ன ஆச்சு? ஏன் அழுவுற? ஒண்ணும் இல்லம்மா. பொண்ணு படத்தை பார்த்து இப்படி அழுவாத. அவ கிடைச்சிட்டாளேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. எப்படிம்மா சந்தோஷப்படுறது? அவதான் எங்க இருக்கானே தெரியலையே. இந்த ஜென்மத்துல எனக்கு என் பொண்ணை கண்ணால பாக்குற பாக்கியமே இல்லம்மா. அதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கல. அசட்டுத்தனமா ஏதாவது பேசாத. உன் பொண்ணு செல்வி கூடிய சீக்கிரமே உன்னை பாக்குறதுக்கு வருவா. என் பொண்ணு இப்ப செல்வி இல்லம்மா, ஸ்ரீநிதி. ஆமா, ஸ்ரீநிதி. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இல்ல, நான் தான் உங்க அம்மான்னு ஸ்ரீநிதி கிட்ட சொன்னா அவ என்னை ஏத்துக்குவாளா? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இல்ல, நீ அம்மா இல்ல, பைத்தியம்னு சொல்லிட மாட்டாளே. ஸ்ரீநிதி அப்படியெல்லாம் சொல்ற பொண்ணு இல்ல, ரொம்ப நல்லவ. உன்னை பார்த்ததும் அம்மானு கூப்பிட்டு ஓடி வந்து கட்டி பிடிச்சுப்பா. நீங்க போய் சொல்றீங்க. ஸ்ரீநிதிய உன் முன்னால கொண்டு வந்து நிறுத்தி இவ தான் உன் பொண்ணுன்னு உன்கிட்ட சொன்னா நீ நம்புவியோ நம்ப மாட்டியோன்னு நாங்க நினைச்சோம். இப்ப என்னடானா அவ உன்னை அம்மாவா ஏத்துப்பாளான்னு நீ சந்தேகப்பட்டு கேக்குற. வேடிக்கையா இருக்கு. ஏம்மா, ஸ்ரீநிதி என்ன அம்மாவை ஏத்துக்குவாளா? ஏத்துப்பாமா. ஏன்னா அவ அவ்வளவு நல்லவ. உன்னை விட நல்லவன்னா பாத்துக்கையே. அவளை கூப்பிட்டு வரதானே பாலு போயிருக்கான். நிச்சயமா வந்துருவா. சரி, நீ வந்து சாப்பிடு. சரிம்மா. ஸ்ரீநிதி, ஹலோ, 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 பேசுங்க. ஏன் அமைதியா இருக்கீங்க? நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது இல்ல? ஹலோ, யாருமா போன்ல? யாருன்னு தெரியலடா, பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்படி கொடுங்க. ஹலோ, ஹலோ, யாருங்க பேசுறது? ஹலோ, லூசானி, ஃபோன் பண்ண பேச வேண்டியதானே? சே, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஃபோன் பண்ண உன்ன. ஏண்டா, லைன்ல ஏதாவது ப்ராப்ளமோ என்னமோ, நீ பேசுறது காதுல விழாம இருக்கலாம். இல்லப்பா, யாரோ வேணும்னா பேசாம இருக்காங்க. என்னடா நீ?
ஸ்ரீநிதி, என்னம்மா தூக்கம் வரலையா? வீட்டுக்கு போனோங்கிற நினைப்பு மனசுல வந்துடுச்சுல்ல? தப்பில்ல ஸ்ரீநிதி. உங்க அம்மா முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு தயக்கம் வேணாம். அவங்க உன்னை பெத்தவங்க. நீ தெரியாம செஞ்ச தவிர கண்டிப்பா மன்னிச்சிடுவாங்க. யோசி, நல்லா யோசி. இப்ப நீ பண்றதுதான் அவங்களுக்கு பெரிய தண்டனை. அவங்க உன்னை பார்க்க முடியாம, நீ எங்க இருக்கேன்னு தெரியாம, ஒவ்வொரு நாளும் மகளை பத்தின நினைப்போட தூக்கம் வராம தவிக்கிறத ஒரு தாயா இருந்து பார்த்தாதான் தெரியும். எனக்கும் ஆசைதான். அம்மாவை பார்க்கணும், மனசு விட்டு பேசணும். நான் செஞ்சதெல்லாம் தப்புன்னு கதறி அழணும் போல இருக்கு. அப்புறம் என்னம்மா, நாளைக்கு காலையில நீ உங்க வீட்டுக்கு போயிடலாம். போதுமா? இப்ப போய் நிம்மதியா தூங்கு. இல்ல மேடம், இப்போதைக்கு நான் போகல. இப்போ வேண்டாம். ஏம்மா? இப்போவும் என் மனசுல குழப்பம்தான் இருக்கு. அது தெளிவாகணும். அப்பதான் நான் என் வீட்டுக்கு போக முடியும். ப்ளீஸ் மேடம். உன் விருப்பம் எதுவோ அதுபடியே செய். பல்லவி, பல்லவி, என்ன கார்த்தி, வெளியே கிளம்பிட்டியா? ஆமாப்பா. ரெண்டு பேரும் எங்க கிளம்பிட்டீங்க? நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். நீ எங்கடா போற? நான் ஸ்ரீநிதி எங்க இருக்கான்னு தேட போயிட்டு இருக்கேன்ப்பா. இது பாருங்க, ரெண்டு பேருக்கும் என்ன வேலை இருந்தாலும் அதை தள்ளி போடுங்க. நாம இப்போ காயத்ரி வீட்டுக்கு போறோம். காயத்ரி வீட்டுக்கா? இப்ப எதுக்கு? அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கு. கேக்கலாம், அதுக்கு இப்ப என்ன அவசரம்? ஸ்ரீநிதி திரும்பி வந்துட்டா அப்புறம் போய் கேட்கலாம். இல்லைங்க, நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்புறம் மன்னிப்பு கேட்கறது தானே நியாயம். அதையும் தள்ளி போடணும். அம்மா, எதுலயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறதும் வேலையை போச்சு. இதுலயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறேன். இல்லடா, மன்னிப்பு கேட்கறதுக்காக மட்டும் நான் அவசரப்படல. அவங்க கால்ல விழுந்து ஸ்ரீநிதியை என் பையன் கார்த்திக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் கேட்க போறேன். உன் மனசை நோகடிச்சதுக்கு இதுதான்டா நான் செய்ய போற பிராயச்சித்தம். நான் ரொம்ப அவசரப்படுறேன்னு சொல்றீங்களே, இதுவே நான் லேட்டுன்னு நினைக்கிறேன். பல்லவி, நீ என்ன சொல்ற? ஒரு நாள் நான் அம்மனுக்கு நெய் விளக்கு ஏத்துறதுக்காக கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ காயத்ரி அங்க வந்திருந்தாங்க. காயத்ரி அர்ச்சனைக்கு கொண்டு வந்த தேங்காய் நல்லா இருந்தது. ஆனா நான் கொண்டு போயிருந்த தேங்காய் அழுகி போயிருந்தது. தப்பு என் மேலதானு அன்னைக்கே அம்மன் என்கிட்ட சொல்லிட்டா. நான் தாங்க புரிஞ்சிக்காம போயிட்டேன். பல்லவி, தற்செயலா நடந்த சம்பவத்துக்கு நீ புதுசா அர்த்தம் சொல்லாத. இல்லைங்க, தெய்வம் நேரடியா வந்து நீ செய்யறது தப்புன்னு சொல்லாதுங்க. இப்படிதான் மறைமுகமா சொல்லி காட்டும். இருக்கட்டுமே, தெய்வம் தான் உன்னை தண்டிக்கலையே. உன்னோட பிரார்த்தனை நிறைவேற்றி தானே வச்சிருக்கு. செல்விதான் கிடைச்சிட்டாலே. ஆமா பல்லவி, காயத்ரி வேண்டிக்கிட்டபடி ஸ்ரீநிதி எங்க இருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. நீ வேண்டிக்கிட்டபடி செல்வி எங்க இருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. செல்வியும் ஸ்ரீநிதியும் ஒருத்தர் தாங்கிறது அம்மன் நமக்கு காட்டின வழி. நீங்க சொல்றது உண்மைதாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் தவற விட்ட செல்விய என் மருமகளாக்கிக்கணும். அதுக்கு நான் காயத்ரி கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கணுங்க. வாங்க போலாம். பல்லவி, எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு. கார்த்தி, நீ அம்மாவோட போயிட்டு வா. நான் எதுக்குப்பா? கார்த்தி, நீ கூட வந்ததாண்டா எனக்கு தைரியமா இருக்கும். ஏய், அம்மாவுக்கே பயம்னா அதுவும் அம்மன் கொடுத்த அருள் தான். போயிட்டு வா, போயிட்டு வா. வாடா.